எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் இது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் உங்களுக்காக இன்னைக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா அரைக்க மிக்சர் ஜாரில் 8 காஞ்ச மிளகாய், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அடுத்து இதில் ஒரு துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டு அரைங்க. இதோட கையளவு கொத்தமல்லி இலை, கையளவு புதினா இலை போட்டு அரைங்க. கடைசியா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி விழுதா அரைச்சிருங்க. இதை நீங்கள் வெஜ் நான்வெஜ் பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். எப்போவுமே இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பிரியாணி மசாலா ரெடி. ஸோ இந்த சிக்கன் பிரியாணிக்கு இந்த மசாலா பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த மசாலா பேஸ்ட் யூஸ் பண்ணி இப்போது ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போடுங்க. கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. நான் பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இன்னொரு 30 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக நறுக்கி போட்டு கிண்டுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 தக்காளி பொடியை நறுக்கி போட்டு கிண்டுங்க. அடுத்து இதில் அரைச்ச மசாலா விழுது போடணும். நான் கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலா போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சிக்கன் அரிசியோட அளவு பொறுத்து நீங்கள் மசாலா அளவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதும் இதில் ஊற வச்ச சிக்கன் பீசஸை போடுங்க. நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி இலை, ஒரு கட்டு புதினா இலை போடுங்க. இது ரெண்டும் பிரியாணியோட ஃப்ளேவருக்கு ரொம்ப அவசியம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எடுத்து வச்ச திக் தேங்காய் பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணும். இந்த 500 ml கிளாஸ் யூஸ் பண்ணி 2 கிளாஸ் டைல்யூட்டட் தேங்காய் பாலை ஊற்றணும்.
ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அரிசி போடலை. குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 4-5 விசிலுக்கு சிக்கனை வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ கடைசியாக ஊற வச்ச அரிசியை போடுங்க. போட்ட பிறகு மெதுவாக கிண்டி விடுங்க. ஊற வச்ச அரிசினால சீக்கிரமாக உடஞ்சிடும், அதனால ஜாகிரதையாக கிண்டுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி குக்கரை மூடுங்க. ஆவி வந்ததும் வெயிட்டை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பிரமாதமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த மசாலா பேஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிரியாணிக்கு அரைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரசித்து சாப்பிடுங்க.